தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெயரை சொல்கிற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அடிவயிற்றிலிருந்து அந்த பெயரை உச்சரிக்கிறவர், பிரதமர் பெயரை சொல்கிற போது நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்று சொல்லிவிட வேண்டும் அல்லவா? அப்படி சொல்லாமல் மோடிஜி என்று லாவகமாக மயிலிறகால் வருடி கொடுக்கிற ஒரு வேலையை செய்கிறார். எதற்காக இந்த அரசியலை முன்னெடுக்கிறார் என்று அவருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் விஜயினுடைய பேச்சிலிருந்து இன்றைக்கு தென்படுகிறது. அவர் இன்றைக்கு ஒரு அரசியல் ரீதியான கருத்தை முன்வைத்தார். அது உண்மையிலேயே ஏற்புடையதா இல்லையா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்திட வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலுமே கூட, அவர் ஏன் திடீரென இன்றைக்கு டிவிகே விசஸ் டிஎம்கே என்கிற அந்த ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோக்குள்ள வர்றாரு? நாங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று. ஆனால் உண்மையிலேயே மக்கள் அப்படி நினைக்கிறார்களா என்று கேட்டால், ஒருபோதும் மக்கள் அப்படி நினைப்பதே கிடையாது. மக்கள் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரானது திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் நினைக்கிறார்கள். ஏன் விஜய் இன்றைக்கு இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஊழலுக்கு எதிராக விஜய் பேசுவார். அவருடைய மேடைகளில், அவருடைய அறிக்கைகளில், அவருடைய பேச்சுகளில் அது உணர்த்தப்படும். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஒரு முதலமைச்சர் தண்டனை பெற்றது என்பது தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா தான். அதற்கு முன்பு கலைஞர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது, எம்ஜிஆர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இதெல்லாம் நிரூபிக்கப்படாமலேயே போனது. ஆனால் நிரூபிக்கப்பட்டு குற்ற தண்டனை விதிக்கப்பட்டு அதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்தில் ஆஜராகி அதன் பிறகு பெங்களூர் சிறைச்சாலையில் சிறை கொட்டடியில் வாடியவர் அம்மையார் ஜெயலலிதா. அப்போ நீங்க யாரை எதிர்த்து வேகமாக பேசணும்? ஜெயலலிதா அம்மையார் ஊழலினுடைய வடிவமாக இருந்தார், ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக இருந்தார். அந்த அம்மையாரினுடைய கட்சியை நடத்தி கொண்டு இன்றைக்கும் அந்த ஊழலை திரும்ப திரும்ப செய்து, குட்கா ஊழலிலே விஜயபாஸ்கர், அதே போன்று கொரோனா யுத்த காலத்திலே பினாயில் வாங்கியதிலே ஊழல் செய்திருக்கிற எஸ்பி வேலுமணி, இப்படி ஒரு பெரிய பட்டியலையே போட முடியும். இன்னும் ஒரு படி மேலே சென்று ஆளுநர் இவர்கள் மீது வழக்கு பதிவதற்கு உத்தரவு பிறப்பிக்க மறுக்கிறார், ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கு மறுக்கிறார். இப்படியும் சட்டப்பேரவையிலிருந்து ஒரு அழுத்தம் ஆளுநருக்கும் தரப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியும் அவருக்கு தெரியும். சட்ட அமைச்சர் இதையும் பட்டவர்த்தனமாக அண்ணன் ரகுபதி அவர்கள் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் வைத்தும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஆளுநரையும் வைத்துக் கொண்டு இந்த தமிழ்நாடு அரசை கொண்டு செலுத்துகிறார் முதலமைச்சர். இந்த நிலையில் அவர் யாரை குறை சொல்ல வேண்டும்? யார் மீது முதலில் விரல் நீட்ட வேண்டும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து ஒரு வார்த்தை எங்காவது அவர் பேசியதுண்டா? ஏன் அதிமுக குறித்து பேசுவதில்லை? அப்போ அதிமுகவோடு கூட்டு வைக்கலாம் என்று ஏதோ ஒரு வகையில் நினைத்திருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது.